السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. صلى الله على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد. மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய அல் ஜுசுவு சானி இரண்டாம் பாகத்தின் 82ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக இது போன்ற பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை நாம் ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதை போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய 82ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருப்பது இந்த கிதாபினுடைய பாடங்களின் வரிசையில் அத்தருசு தாசிஉ வல் இஷ்ரூன் 29வது பாடம். அந்த பாடத்தில் சொல்லப்படுகிற இறை வசனங்கள், அதற்குண்டான பொருள், ஒரு சிறிய விளக்கம், அதை போன்று அதனை தொடர்ந்து அதன் தர்கீபு யாராபுகளை நாம பார்க்க இருக்கிறோம். அதைத்தான் நாம தலைப்பாக அமைச்சிருக்கிறோம். அருள்மறையும் அரபு இலக்கணமும், அதனுடைய இரண்டாம் பகுதி. அப்போ இதில் நாம இறை வசனங்களுக்கான தர்கீப் யாராபு பொருள் விளக்கத்தை நாம பார்க்க இருக்கிறோம். காரணம், அரபு மொழியை நாம் படிப்பதே குர்ஆனை விளங்கி அமல் செய்யத்தான். அப்போ குர்ஆனை விளங்குவதுதான் அரபு மொழியை படிப்பதனுடைய நோக்கம். அதனால முசன்னிஃப் அவர்கள் நோக்கமாக இருக்கக்கூடிய இறை வசனங்களையே நமக்கு உதாரணமாக கொண்டு வந்து தருகிறார்கள். வாங்க நாம கிதாபிற்கு உள்ளே சென்று இந்த கிதாபில் சொல்லப்படக்கூடிய இறை வசனங்களை ஓதி அதற்கான பொருள் விளக்கம் தர்கீப் யாராபை நாம படித்து அரபு இலக்கணத்தை நாம தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்ப இன்றைய பாடத்தினுடைய துவக்கம், ரப்பி இன்னி ظلمت நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி என்று வரக்கூடியதான இந்த இறைவசனம். இப்ப இந்த ஆயத்து சூரத்துல் கசஸ் சூராவில் இடம்பெற்றிருக்கக்கூடியதான 16வது ஆயத்து. இந்த ஆயத்துல சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை குறித்து வரக்கூடிய செய்தி. நம் பொதுவா இந்த பாடங்களை நாம பொருள் வைப்பது மட்டுமல்லாமல் ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு நாம தர்கீப் யாராபுக்குள்ள போவோம். ஏன்னா இது குர்ஆன் வசனங்கள் அப்படிங்கிறதுனால வெறும் பொருள் வைத்தால் விளங்கக்கூடியதா இருக்காது. சிறிய விளக்கத்தை கொடுத்தாதான் இது எதற்காக பதிவு செய்யப்பட்டது என்று நமக்கு விளங்கும். அந்த அடிப்படையில தான் நம்ம சிறிய விளக்கத்தை நாம கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்க, அப்ப இந்த ஆயத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை குறித்து வரக்கூடியதான ஒரு ஆயத்து. இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிஸ்ரில் இருக்கிற பொழுது மதியனுக்கு செல்வதற்கு முன்பு அவங்க 2 நபர்கள் சண்டை போட்டு கொண்டிருந்த பொழுது இவங்க போய் அதை தீர்த்து வைக்க போய் ஒருத்தங்களை அடிச்சு அவங்க மவுத்தாயிட்டாங்க. நமக்கு தெரியும் அந்த வரலாறுலாம். அந்த சமயத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை தான் கால. இதுக்கு முன்னாடி காலங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். அது நம்ம பாடத்துல விடுபட்டிருக்கு. ஏன்னா நமக்கு நோக்கம் ரப்பி என்பதிலிருந்துங்கிறதுனால அதை மட்டும் முசன்னிஃப் அவர்கள் போட்டிருக்கிறாங்க. ஆயத்துடைய முழுமை அப்படின்னா கால என்று வரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ரப்பி என்னுடைய ரப்பே. ரப்பின்னு அவங்க போட்டிருக்கிறாங்க. ஏன்னா அசல்ல ரப்பின்னு தான் இருக்கும், என்னுடைய ரப்பேன்னு. இது யா போக்கப்பட்டிருக்கு. முத்தகல்லிமுடைய யா முனாதா முரஹம் சொல்லுவாங்க அதெல்லாம். அப்ப என்னுடைய ரப்பே, என்னுடைய இறைவனே, என்னை படைத்து பரிபாலிக்க கூடியவனே, இன்னி நிச்சயமாக நானாகிறவன், வலம்து நஃப்சி எனக்கே அநீதம் செய்து விட்டேன். என்னுடைய நஃப்சிற்கு என்ன அர்த்தம், நான் எனக்கே அநீதம் செய்து விட்டேன்.
ஃபக்ஃபிர் லீ, எனக்கு நீ மன்னிப்பு வழங்குவாயாக. எனவே யா அல்லாஹ், எனக்கு நீ மன்னிப்பு வழங்குவாயாக என்று வரக்கூடியதான ஆயத் இது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ இது. அப்போ தஃப்சீருல் ஜலாலைனில விளக்கம் எழுதுறாங்க, வலம்து நஃப்ஸீனா என்ன அர்த்தம்? எனக்கு நானே அநீதம் செய்து கொண்டேன்னா விகத்லிஹி, அவரை கொலை செய்வதன் மூலமாக. இவங்க கொலை செய்யணுங்க நோக்கத்துல கொல்லல, வரலாறு நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ தான் இந்த இறை வசனம். அப்ப இந்த ஆயத்திற்கு உண்டான ஒரு பொருளையும் சிறிய விளக்கத்தையும் நாம பார்த்துட்டோம். இப்ப வாங்க தர்கீப் பார்ப்போம். ரப்பி, ரப்பி என்பது வந்து போக்கப்பட்ட ஹர்ஃபுன் நிதாபினுடைய முனாதா முலாஃப். முலாஃபு இங்க ஒரு யா என்ற அந்த முலாஃபிலேஹி போக்கப்பட்டிருக்கும். அதை தெளிவா எடுத்து தான் இந்த பிராக்கெட்ல போட்டிருக்கிறாங்க. அப்போ முனாதா முலாஃபு போக்கப்பட்ட யா முலாஃபிலேஹி ஹர்ஃபுன் தான் போக்கப்பட்டிருக்கு. இன்னி என்பது என்னது? இன்னி ஹர்ஃபு தர்கீத். அதே போல அந்த யா என்பது இன்னவுடைய இஸ்மு. வலம்து என்பது ஃபிஇல் மாதி லமீரு ஃபாஇல். நஃப்சி மஃஊலு முலாஃப், லலம்து உடைய மஃஊலு முலாஃப், இந்த யா முலாஃப் இலைஹி. ஃபக்ஃபிர்லியில வரக்கூடிய அந்த ஃபா என்பது அத்ஃபினுடைய ஃபா என்பதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எது? ஃபக்ஃபிர்லியில வரக்கூடிய ஃபா ஆத்திஃபா, அது அதுவு செய்யப்பட்டு வரக்கூடிய ஃபா. பாருங்க, அப்ப யோஃபிர் ஃபிஇல் அம்ரு ஹாதிர் லமீரு ஃபாஇல். லீ என்பது என்னது? லாம் ஜாரி யா மஜ்ரூர். இந்த லாமுடைய தஅல்லுகை நாம யுக்ஃபிர்ல வைக்கிறோம். அப்ப பாருங்க, ரப்பி என்ன யாராபு கொடுக்கணும்? முனாதா என்பது முஃப்ரதா வந்தா ஒரு சட்டம், முலாஃபா வந்தா ஒரு சட்டம். அப்ப முலாஃபா வரும் பொழுது அது ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு, லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. அப்ப பொதுவா முத்தகல்லிமீனுடைய யாவோடு இலாஃபத்து செய்யப்பட்டு வரக்கூடிய எல்லா இஸ்முகளின் யாராபும் முகத்தர் ஆகும். அப்ப ரப்பி என்ன யாராபு கொடுக்கிறோம்? முகத்தரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்பட்டு வரக்கூடியதான முனாதாவான இஸ்மு இது. அதான் ரப்பி. முனாதா முரஹமும் கூடையது. பாருங்க அடுத்து. அப்ப இன்னி என்பது, இன்ன என்பது ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு தர்கீத். யா என்பது இன்னவினுடைய இஸ்ம். அப்போ அப்ப நஸ்பினுடைய மஹல்லு. ஆனா இங்க லமீரு, அது சுக்குன் மீது மப்னியாக இருக்கிறது. வலம் தூ என்பது சுக்குன் மீது மப்னியான மாதியான ஃபிஅலு. இந்த தூ தான் இஸ்மு. நஃப்சி என்பது லலம்துடைய மஃஊலு. அப்ப நஃப்ஸ் என்பது நஸ்பினுடைய மஹல்லு. ஆனால் இங்க முகத்தரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. யா என்பது முலாஃப் இலைஹி ஜருடைய மஹல்லு. ஆனால் சுக்குன் மீது மப்னி. அப்ப நஃப்சிய முகத்தரத்தான யாரா பாச்சுன்னா முத்தக்கல்லிமுடைய யாவோடு இலாஃபத்தை செய்யப்பட்டு வரக்கூடிய எல்லாம் அப்படிதான் ஆகும். சரி பாருங்க, ஃபக்ஃபிர்ல ஃபா என்பது அத்ஃபினுடைய ஃபா. ஃபா என்பது அப்போ இது ஃபதஹின் மீது மப்னியான என்னது ஹருஃபு அத்துஃபு. அப்ப இந்த இகுஃபிர எங்க அத்துப்பு செய்யணும்? நாம இந்த வலம் தூங்குற ஜும்லால அத்துப்பு செய்யணும். இன்னி வலம் தூங்குற ஜும்லாவின் மீது அத்துப்பு செய்யப்படுது. அப்ப இகுஃபிர் என்பது சுக்குன் மீது மபனியான அம்ரு ஹாதிரான ஃபிஇலு. லீ ஹர்ஃபுல் ஜர் கஸ்ரின் மீது மபனி. யா என்பது ஜர்ருடைய மஹல்லு, காரணம் அது மஜ்ரூர். ஆனா இங்க லமீர், அது சுக்குன் மீது மபனியான லமீரு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு இறை வசனத்தினுடைய நம்ம எதை பார்த்துட்டோம்? பொருள், ஒரு சிறிய விளக்கம், தர்கீப், யாராபை நாம பார்த்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அடுத்த ஆயத்து பாருங்க. வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இது ஆமன ரசூலு என்று நம்ம பிரபலமாக சொல்லப்படுகிற அந்த நிறைய ஆயத்துகள் கொண்ட தொகுப்பு. அதிலே உண்டான ஒன்றுதான் வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். பக்ரா சூராவினுடைய இறுதி ஆயத்துகள். நிறைய சிறப்புகளை கொண்ட ஆயத்து இது. ஹவாத்திமு ஹவாத்திமு சூரத்தில் பக்ரா அப்படின்னாலே அதற்கென்று நிறைய சிறப்புகள் இருக்கு. அதையெல்லாம் இங்க நம்ம சொல்லல. அதை பற்றி பேசினால் நிறைய இருக்கும். சரி, இப்ப இதற்குண்டான பொருளை பார்ப்புவாங்க. துஆ தான். வக்ஃபிர் லனா, வக்ஃபிர் அல்லாஹுவே நீ மன்னிப்பு வழங்குவாயாக, லனா எங்களுக்கு, இப்ப எங்களை மன்னித்து விடுவாயாக. வர்ஹம்னா இன்னும் எங்களுக்கு நீ கருணை காட்டுவாயாக. அன்த நீயாகிறவன், மௌலானா எங்களுடைய எஜமானனாக இருக்கின்றாய். ஃபன்சுர்னா
எனவே எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. அலல் கௌமில் காஃபிரீன், மறுப்பாளர்களான கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக என்று வரக்கூடியதான ஆயத்து இது. சரி பாருங்க, அப்ப இந்த ஆயத்திற்கு உண்டான பொருளை நாம பார்த்துட்டோம். இதற்குண்டான விளக்கம்ங்கிறது இதற்கான சிறப்பு தான், இதற்கான விளக்கமே அவ்வளவு சிறப்புகள் கொண்டது இது. சரி பாருங்க, அப்போ வாவ் என்பது அத்துஃபினுடைய வாவ். அதற்கு முந்தி வரக்கூடியதான வஅஃபு அன்னா என்ற ஜும்லாவின் மீது அத்துஃபு செய்யப்படும். அதற்கு முன்னாடி அந்த ஜும்லா ரப்பனா வலா துஹம்மில்னா மாலா துவக்கத லனா பிஹி என்ற அந்த ஜும்லா இப்படி மேல அத்துஃபு செய்யப்பட்டு வரக்கூடிய நிறைய ஆயத்துகள் இருக்குது. இங்க நமக்கு அத்துஃபினுடைய வாவ் வச்சுக்கோம். இஃபிர் என்பது ஃபிஇல் அம்ர் ஹாதிர் வமீர் ஃபாயில். அடுத்து அதே போன்று லாம் லனால லாம் ஜாரு, நா என்பது மஜ்ரூரு, வர்ஹம்னா வாவு அத்ஃபினுடைய வாவு, யுர்ஹம் ஃபிஇல் அம்ர் ஹாதிர் ضمீர் ஃபாயில், நா என்பது மஃஊல், அன்த முப்ததா, மௌலா ஹபர் முலாஃப், நா என்பது முலாஃப் இலைஹி, ஃபன்சுர்னா இந்த ஃபாவை நாம அத்ஃபினுடைய ஃபாவாக வைக்கலாம். தலீலுக்கும் வைக்கிறாங்க, நமக்கு இங்கு விளங்குவதற்காக அத்ஃபினுடைய ஃபா. உன்சுர் ஃபிஇல் அம்ர் ஹாதிர் ضمீர் ஃபாயில், நா என்பது மஃஊல், அலா ஜாரு, அல் கௌமி மஜ்ரூர் மௌசூஃப், அல் காஃபிரீன என்பது ஸ்விஃபத்து. இப்போ இதற்குண்டான பொருள் ஒரு சிறிய விளக்கத்தை நாம பார்த்துட்டோம், தர்கீபையும் பார்த்துட்டோம். இஅராப் என்ன பார்ப்போம். ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபு தான் இந்த வா. யுஃபிர் சுகுன் மீது மபனியான அம்ர் ஹாதிரான ஃபிஇல். லனா ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. நா என்பது என்னது? அது ஜர்ருடைய மஹல்லு, காரணம் அது மஜ்ரூருங்கிறதுனால. ஆனால் இங்க அது என லமீருங்கிறதுனால சுக்குன் மீது மபனியானதாக இருக்கும். நாம இந்த லனாவை எங்க தாலுக்கு ஆக்குறோம்? இஃபிர் என்பதுல நாம தாலுக்கு வைக்கிறோம். பாருங்க, அடுத்து வர்ஹம்னா, வாவ் ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபு அத்ஃப். இர்ஹம்னா இர்ஹம் என்பது சுக்குன் மீது மபனியான அம்ர ஹாதிரான ஃபிஇல். நா என்பது நஸ்பினுடைய மஹல்லு, காரணம் அது மஃஊலு, இங்க லமீர்ங்கிறதுனால சுகுன் மீது மபனி. அன்த என்பது ரஃபினுடைய மஹல்லு, காரணம் முபுத்ததா, ஆனா இங்க லமீருங்கிறதுனால ஃபதஹின் மீது மபனி. மௌலா என்பது என்னது? இது மக்சூரான இஸ்மு. மௌலா என்பது மக்சூரான இஸ்மு. இஅராப் எப்பொழுதுமே முகத்தர், முகத்தரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ என ஹபருங்கிறதுனால முலாஃபும் கூட. நா என்பது முலாஃப் இலைஹிங்கிறதுனால ஜர்ருடைய மஹல், ஆனா இங்க சுகுன் மீது மபனியான லமீரு. ஃபா ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃப் அத்ஃப். உன்சுர் இது சுகுன் மீது மபனியான அம்ரு ஹாதிரான ஃபிஇல். நா என்பது நஸ்பினுடைய மஹல்லு, காரணம் அது மஃஊலுங்கிறதுனால, ஆனா இங்க லமீரு அது சுகுன் மீது மபனியான லமீரு. அலா என்பது சுகுன் மீது மபனியான ஹர்ஃப் அத்ஃப். அல் கௌமி என்பது வாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு. அல் காஃபிரீன என்பதும் ஜர்ருடைய மஹல்லு தான், ஏன்னா அல் கௌமிங்கிற மஜ்ரூருடைய சிஃபத்து. ஆனா இங்க எதை கொண்டு ஜர்ரு? யாவை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டுள்ளது, ஏன்னா ஜம்மு முதக்கர் சாலிம் இது, யாவை கொண்டு ஜர்ரு. அப்ப இந்த ஆயத்திற்கு உண்டான பொருள், தர்கீபு, இஅராபு, ஒரு சிறிய விளக்கத்தை நாம பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இனி இப்போ அடுத்த ஆயத்து பாருங்க. ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா வர்சுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத்தி. தொடர்ந்து வரக்கூடிய ஆயத்து தான். பக்ரா சூராவினுடைய 126வது ஆயத்து. இந்த ஆயத்து யார் சொன்னதுன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்ன வார்த்தை இது. மக்கமா நகருக்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆ. அது அல்லாஹ் இது கால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா வர்சுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத்தி என்று அல்லாஹ் தொடர்ந்து சொல்லக்கூடிய ஆயத்து இது. சரி, அப்போ பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ என்ன? ரப்பி என்னுடைய ரப்பே, என்னை படைத்து பரிபாலிக்க கூடிய இறைவா, இஜஅல் நீ ஆக்கு, ஹாதா இதை ஆக்கு. எதை சொல்றாங்க? இதைனா இந்த இடத்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை
புதுப்பிக்கிறாங்க. எழுப்பிய பிறகு அவங்க சொல்ற இந்த இடத்தை நீ ஆக்கு பலதன் ஒரு ஊராக, ஆமினா நிம்மதி உள்ள ஊராக, பகுதியாக இந்த இடத்தை நீ ஆக்கு. வருசுக்கு இன்னும் நீ ரிசுக்களி, இன்னும் நீ வாழ்வாதாரம் அளி, உணவளி என்றெல்லாம் வைக்கலாம். அஹ்லஹு அந்த ஊர்வாசிகளுக்கு, இந்த ஹூ லமீர் எங்க எடுக்கணும்? இந்த பலதன், இந்த பலது வாசிகளுக்கு, ஊர்வாசிகளுக்கு நீ உணவளி, வாழ்வாதாரம் அளி, மின சமராத்தி பல வகைகளிலிருந்து என்ற துஆவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்றாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய துஆ எந்த அளவிற்கு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆனது, தஃப்சீர் ஜலாலைனில விளக்கம் கொடுக்குறாங்க. வகத் அஜாப் அல்லாஹு துஆஅஹு ஃபஜஅலஹு ஹரமன் லா யுஸ்ஃபகு ஃபீஹி தமு இன்சானின். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய துஆ இது நிம்மதியான பகுதியாக இருக்கணும். இப்படி துஆ கேட்டாங்களா இல்லையா? அல்லாஹ் எப்படி அதை ஏற்றுக்கொண்டானோ அதை ஹரம் ஷரீஃபாக மாற்றினான். புனித ஸ்தலம் எப்படி? அங்கே எந்த ஒரு ரத்தமும் ஓட்டப்படாது மனிதனுடைய. வலா யுظ்லமு ஃபீஹி அஹதுன் அந்த இடத்துல யாரும் மனிதன் விளைவிக்கப்பட மாட்டார். வலா யுசாது சைதுஹு வலா யுஹ்தலா ஹலாஹு அங்க எந்த ஒரு வேட்டை பிராணியும் வேட்டையாடப்படாது, எந்த ஒரு புற்பூண்டு கூட புடுங்கப்படாது. அந்த அளவிற்கு மனிதன், மற்ற உயிரினங்கள், புற்பூண்டுகள் என யாருக்கும் எதற்கும் ஒரு சிறிய தீங்கு கூட அளிக்கப்படாத ஒரு ஆமினன் நிம்மதியான ஊராக ஆக்கு யா அல்லாஹ்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ அங்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இன்னும் அந்த ஊர்ல எல்லா விதமான பல வகைகளும் கிடைக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ அது கேட்டார் போல் நிறைய எல்லா விதமான பல வகைகளும் அங்கே இருக்கும். அந்த அளவிற்கான செழிப்பான ஊராக அல்லாஹ் அதை ஆக்கி கொடுத்தான். ஆனால் அது பாலைவன பூமி. அங்க அதான் ஆச்சரியம். பாலைவனமான ஒரு பூமி இவ்வளவு செழிப்பானதாக அங்க சென்றவர்களுக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு அல்லாஹ் ஆக்கினான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய துஆ. அப்ப இந்த ஆயத் இதான் இதற்குண்டான சிறிய விளக்கம். இதற்குண்டான தர்கீப் யாராபி நாம பாப்பவாங்க. ரப்பி என்னுடைய ரப்பேனா ரப்பி ஒரு போக்கப்பட்ட ஹர்ஃபுன் நிதா அவையினுடைய முனாதா முலாஃப் இலைஹி போக்கப்பட்டிருக்குது. இஜ்அல் ஃபிஇல் அம்ர் ஹாதிர் தமீர் ஃபாஇல் ஹாதா இஜ்அல் என்பதினுடைய முதல் மஃஊலு. பலதன் என்பது இஜ்அல் என்பதனுடைய மஃஊலு சானி. ஆமினா என்பது பலத் என்ற மஃஊலு சானியுடைய இது மௌசூஃபும் கூட. ஆமினாங்கிறது சிஃபத்து. வர்சுக் வாவ் என்பது ஹர்ஃபு அத்ஃப். உருசுக் என்பது மாத்தூஃப் எங்க அத்ஃப் செய்யப்படுது? இஜ்அல் அத்ஃப் செய்யப்படுது. உர்சுக்னா ஃபிஇல் அம்ர் ஹாதிர் தமீர் ஃபாஇல். அஹ்ல மஃஊல் முலாஃபுஹு முலாஃப் இலைஹி மின் ஜாரு சமராத்தி மஜ்ரூரு. அப்ப ரப்பி என்ன யாராவை கொடுக்கணும் நாம? இது முகத்தரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்படக்கூடியதான முனாதாவான இஸ்மு. முதகலிமினுடைய யா அதனோடு இலாஃபத்து செய்யப்பட்டு வரக்கூடிய இஸ்மு எப்பொழுதும் யாராப முகத்தராகும். அந்த வரிசையில இது முகத்தரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்படக்கூடியதான இஸ்மு. பாருங்க, இஜ்அல் சுகுன் மீது மப்னியான அம்ர் ஹாதிரான ஃபிஇலு. ஹாதா என்பது ஃபதஹின் மீது மப்னியான இஸ்மு இஷாரா இது. ஆனா இங்க நஸ்பினுடைய மஹல் காரணம் அது என்ன? மஃஊலுங்கிறதுனால. பலதன் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. ஆமினன் இதுவும் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்படக்கூடியதான இஸ்மு. அடுத்து பாருங்க, வர்சுக் வாவ் ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு அத்ஃப். அஹ்ல உர்சுக் என்பது சுக்குன் மீது மப்னியான அம்ர் ஹாதிரான ஃபிஇலு. அஹ்ல லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்படக்கூடியதான மஃஊலு. வாவ் ஃபதஹின் மீது மப்னி. பாருங்க, ஹூ என்பது இது லம்மின் மீது மப்னியான இஸ்மு லமீரு. ஆனால் இங்க ஜர்ருடைய மஹல்லு காரணம் என்ன? இது முலாஃபிலேஹிங்கிறதுனால. மின் என்பது மினன் இருக்கு, மின் தான் அசல் சேர்ப்பதனால மின. அப்ப மின் என்பது சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபுல் ஜர்ரு. அஸ்ஸமராத்தி என்பது லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்படக்கூடியதான இஸ்மு. அடுத்த ஆயத்து பாருங்க, அன்த வலியுனா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா.
அப்ப இது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை குறித்து வரக்கூடியதான ஆயத்து. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த எங்க போனாங்க? தௌராத்தை வாங்குவதற்காக சென்ற நேரத்துல மக்கள் எல்லாம் கொஞ்சம் வழி தவறி போனாங்க. அந்த சமயத்தில் அல்லாஹ் அவர்களுக்கான அழிவையும் அல்லாஹ் தண்டனையையும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை அன்த வலியுனா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா, அன்த அல்லாஹுவே நீயாகிறவன், அல்லாஹுவே நீயாகிறவன், வலியுனா எங்களுடைய பொறுப்புதாரியாக இருக்கின்றாய். வலியு என்ற வார்த்தைக்கு தஃப்சீருல் ஜலாலைனியில விளக்கம் கொடுக்கறாங்க. எப்படி? முத்தவல்லி உமூரினா எங்களுடைய காரியங்களினுடைய பொறுப்புதாரி, முத்தவல்லின்னு சொல்லுவோமா இல்லையா? அப்போ நீயாகிறவன் வலியுனான் என்ன அர்த்தம்? எங்களுடைய காரியங்களினுடைய பொறுப்புதாரியாக நீ இருக்கின்றாய். ஃபக்ஃபிர் எனவே எனவே நீ மன்னிப்பு வழங்கு லனா எங்களுக்கு, எங்களை மன்னித்து விடு. வர்ஹம்னா இன்னும் எங்களுக்கு நீ இரக்கம் காட்டு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆ தான் இந்த வார்த்தை. இப்ப பாருங்க, இந்த வார்த்தையுடைய பொருளை பார்த்துட்டோம், சிறிய விளக்கத்தை பார்த்துட்டோம். இதற்குண்டான தர்கீப் பார்க்க போறோம். அந்த முபுத்ததா, வலியு என்பது என்னது? ஹபர் முலாஃபு, நா என்பது முலாஃப் இலைஹி. அதே போன்று ஃபக்ஃபிர், இந்த ஃபா என்பது தஃப்சீர்கள்ல குறிப்பிடுறாங்க. இந்த ஃபா வந்து ஃபா ஃபஸீஹான ஃபாங்கிறாங்க. பொதுவாக ஃபஸீஹான ஃபா அப்படிங்கிறது என்னன்னா, போக்கப்பட்ட ஷர்த்தினுடைய ஜவாபில் வரக்கூடிய ஃபாக்கு தான் ஃபா ஃபஸீஹான ஃபான்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க என்ன ஷரத்து போக்கப்பட்டிருக்கு? நம்ம தான் வைக்கணும். நீதான் எங்களுடைய பொறுப்புதாரியாக இருக்கின்றாய். அப்படி நீ பொறுப்பாளியாக இருப்பாய் என்றால் எங்களை மன்னித்து விடியா அல்லான்னு அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சுகிற வார்த்தை இது. அந்த அடிப்படையில இது அல் ஃபாஉ ஃபஸீஹான ஃபா என்பதாக நமக்கு தப்சீர்கள்ல சொல்லி தருகிறார்கள். சரி பாருங்க, இப்போ ஃபக்ஃபிர், ஃபா என்பது ஃபஸீஹான ஃபா. யுஃபிர் என்பது என்னது? ஃபிஇல் அம்ரு ஹாதிரு லமீரு ஃபாயிலு. லனால லாம் என்பது ஜாரு, நா மஜ்ரூரு. இந்த லாமினுடைய தஅல்லுகை நாம யுஃபிர்ல வைக்கிறோம், ஃபிஇல்ல வைக்கிறோம். வர்ஹம்னா என்பது இந்த வாவு ஃபத்ஹின் மீது மப்னியான ஆத்திஃபினுடைய ஃபா. இர்ஹம் என்பது ஃபிஇல் அம்ரு ஹாதிர் லமீரு ஃபாயில். இர்ஹம் அப்படிங்கிற இந்த ஃபிஇலை எங்க அத்துஃப் செய்யறோம்? நாம யுஃபிர்ல அத்துஃப் செய்யறோம். நா என்பது இர்ஹம் என்பதினுடைய மஃஊலு. சரி, அப்ப இதுதான் இந்த ஆயத்தினுடைய பொருள். அதை போன்று ஒரு சிறிய ஒரு விளக்கம், தர்கீப் பார்த்துட்டோம். இப்ப யாராவை நாம பார்க்கிறவாங்க. அந்த என்பது ரஃபினுடைய மஹல்லு முபுத்ததா, ஆனால் இங்க ஃபத்ஹின் மீது மபனியான லமீர், முன்ஃபஸிலான லமீர். ரஃபா செய்த ஆமில் மானவி, முபுத்ததாவுக்கு பொதுவா என்னதான்? மானவியா ஆமில் தான். சரி பாருங்க, வலியு என்பது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா செய்த ஆமில் மானவின்னு சொல்லலாம், அல்லது அந்தங்கிற முபத்ததா தான் ரஃபா செய்தது என்றும் இரு கருத்துகளும் உண்டு. முலாஃபம் கூட. நா என்பது ஜர்ருடைய மஹல் முலாஃபிலேஹி, இங்க சுகுன் மீது மபனியான லமீர் இது. ஃபக்ஃபிர்ல பாருங்க, ஃபா ஃபத்ஹின் மீது மபனியான ஃபஸீஹான ஃபா. சரி, யுஃபிர் என்பது எனது? சுகுன் மீது மபனியான அம்ரு ஹாதிரான ஃபிஇலு. லா ஃபத்ஹின் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. நா என்பது என்னது? அது ஜர்ருடைய மஹல்லு, காரணம் அது மஜ்ரூரு. ஆனா இங்க லமீருங்கிறதுனால அது என்னது? சுகுன் மீது மபனியானதாக இருக்கின்றது. சரி பாருங்க, வர்ஹம்னால வாப் என்பது என்னது? ஃபத்ஹின் மீது மபனியான ஹர்ஃபு அத்ஃபு. இர்ஹம் என்பது சுகுன் மீது மபனியான அம்ரு ஹாதிரான ஃபிஇல். நா என்பது என்னது? அது நஸ்பினுடைய மஹல்லு, காரணம் என்ன? அது மஃஊலுங்கிறதுனால. ஆனா இங்க லமீர், அது சுகுன் மீது மபனியான லமீர். அப்ப அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இன்றைய பாடம் இத்தோடு நிறைவு பெறுகிறது. இன்றைக்கு நாம ஒரு 4 ஆயத்துகளை ஓதி அதற்குண்டான பொருள், அதனுடைய சிறிய ஒரு விளக்கம், அதை தொடர்ந்து அதன் தர்கீபு யாராபை நாம பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், சும் அல்ஹம்துலில்லாஹ்.
அப்ப இந்த ஆயத்துகளை முசன்னிஃப் இந்த பாடத்தின் கீழே கொண்டு வரக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம அரபு மொழியை படிப்பது, இலக்கண சட்டங்களை விளங்கி படிப்பது எதற்கு? நாம குர்ஆனை விளங்குவதற்கு. அதனால தான் முசன்னிஃப் அவர்கள் அரபு மொழியுடைய பயிற்சி கிதாபான இந்த கிதாபில் நோக்கமாக இருக்கக்கூடிய குர்ஆன் வசனங்களையே நமக்கு கொண்டு வந்து தராங்க. இதன் மூலமாகவே நம்ம அரபு மொழியை நம்ம விளங்கணும், இதுதான் நமக்கு நோக்கம் என்பதை காட்டுவதற்காக. அதனால்தான் நாம இந்த ஆயத்துகளை ஓதி பொருள் சிறிய விளக்கத்தை தொடர்ந்து தர்கீப் ஏராபுகள் நாம பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இனி வரக்கூடிய பாடங்களிலும் தொடர்ந்து வரக்கூடிய ஆயத்துகளை ஓதி அதற்கான தர்கீப் யாராபை பொருளை விளக்கத்தை நாம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.